சந்திரமுகி அண்ணன் சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்ததில் என் அருமை சகோதரர் வாசு அவர்கள் டைரக்ட் பண்ணதில் மிகப்பெரிய ஒரு ஹிட்டு. அந்த படத்தை சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் எடுத்ததில் ரொம்ப பெருமைப்படுறோம். அந்த படத்துக்கு அப்புறம் வந்து அசல் இப்போ வந்து என் அருமை தம்பி அஜித் குமார் அவர்களோட அந்த டோட்டல் டீமோட இந்த படம் எடுத்ததில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன். என்ன காரணம்னா, சமீபத்தில் வந்த தமிழ் படங்களுக்கு மாறாக ஒரு அருமையான ரொம்ப ஸ்டைலிஷான ஒரு படம், ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு படம் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷம் ஒன்று. அசல் பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படிங்கிறது நான் என்னென்னா, அந்த சைலன்ஸ்லேயே வந்து அவரோட பவரை வந்து காட்டுவார். இந்த படத்தில் நடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து ரொம்ப தெளிவாக சொன்ன விஷயம் வந்து, இந்த படத்தில் நான் அதிகம் பேச போகிறதில்ல அப்படின்னு. பவர் ஆஃப் சைலன்ஸ் அப்படி தான் அந்த படத்தினுடைய சப்டைட்டில். அதுவே வந்து ஒரு மிகவும் வரவேற்கத்தக்க ஒரு அருமையான டிசிஷன் அவர் செஞ்சது. அவருடைய அந்த லுக்கு, அந்த ப்ரெசன்ஸ், அவருடைய வாக்கு, அதுவே வந்து மக்களுக்கு வந்து மிகவும் பிடித்தமான விஷயமா இருக்கும் பொழுது, காலம் மாறுதலுக்கு ஏற்ப வந்து பவர் ஆஃப் சைலன்ஸ் என்று சொல்வது வரையிலே இல்லாமல் பேசாமல் வெறும் பாவனைகளை, வெறும் பிரசன்ஸ்ல வந்து கொண்டு வந்து ரொம்ப அருமையான. தனக்கு சரின்னு பட்டா அது தப்புனாலும் அதை சரியா பண்ணுவான். இல்லால வந்து என்ன பண்றோங்கிற மாதிரி இருந்தோம். இந்த படத்துல வந்து நான் ரொம்ப கேஷுவல் ஆயிட்டேன். ஏன்னா ஃபுல்லாவே எல்லாமே அவர் அஜித்தை ஏத்துக்கிட்டேன். ஆன் தி ஸ்பாட் ஹி மேட் ஷுர் நாங்கள் பண்ணுற ஒவ்வொரு சீனும் இதுக்கு முன்னாடி வந்த படத்தில் இல்லாத ஒரு சீனாக இருக்கணும். அந்த ஆக்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். அந்த அந்த கன்வே ஆடியன்ஸ்க்கு எப்படி கன்வே பண்ணுறோன்றது டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹீஸ் கான்ஸ்டன்ட்லி திங்கிங் ஆன் ஹிஸ் ஃபீட். ஒரு ஹீரோ வந்து இந்த அளவுக்கு ஈடுபாடு, அது எல்லா துறையும், அதாவது எடிட்டிங்காக இருக்கட்டும், டப்பிங்காக இருக்கட்டும், ரீரெக்கார்டிங்காக இருக்கட்டும், டைரக்டர் இவர் சரண் சார் கூட உட்காந்து வந்து எது சீன்ஸை டிஸ்கஸ் பண்ணாதா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே அவ்வளோ ஈடுபாடு உண்டு. இந்த படத்தில் ஒரு நல்ல ப்ளாய் ஒன்று இருக்கும். அதாவது நான் வந்து கொஞ்சம் நானே என்ன டான் நினச்சிக்கிற மாதிரி ஒரு காமெடி. எனக்கு தெரியாது நான் டானே கிடையாது. என்னதான் எல்லாருக்கும் தெரியும் நான் வந்து சும்மா அவ்வளோலா கட்டி ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னை முன்வைத்து கொண்டு அவர் வந்து வில்லனை நெருங்குவதற்கு நிறைய பேர் அடிச்சுட்டு நெருங்கி ஒரு சில சீக்வன்சஸ் போகும் படத்தில். ஒரு 20 நிமிஷம் அப்படியே போகும். கடைசியாக வந்து அந்த வில்லனுடைய டென்னை நான் ரீச் பண்ணும்பொழுது, வில்லனை யார் இது நம்மளுடைய பேட்டையில் தகராறு பண்ணுறான் அப்படின்ட்டு கூப்பிடுவானே அப்படின்னும்போது, என்னை கூப்பிடும் அந்த தருவாயில் அவருக்கு எனக்கு பின்னாடி அஜித் அவர்கள் ஒழிந்திருப்பது தெரியும். அப்போ தான் உள்ளே வந்தோடனே வில்லனை நேருக்கு நேரம் அவர் ஃபேஸ் பண்ணணும். இதுதான் அந்த ப்ளாய். ஆனால் என்ன பார்த்த மாத்திரத்தில் அந்த பக்கம் அஜித் அவர்கள் இருக்கும்போது நான் வந்து நிற்கிற மாதிரி கேமராங்க, நான் வந்து அப்படி ஸ்டைலாக அப்படி வந்து நிற்பேன். நான் தான் டான் மாதிரி வந்து நிற்பேன். அவருக்கு அஜித் சிரிப்பு வந்துச்சு. அவர் வந்த சிரிப்பே அவர் கெல்லி டார்ஜியை வந்து அவர் சொல்கிறாரு, எனக்கு ரொம்ப சிரிப்பு வந்தது. இவர் யூகி வந்து நின்னோன்னே அதே மாதிரி நீங்கள் சிரிங்க, யூகியை பார்த்து சிரிங்க, உங்களால் அடக்க முடியாத ஒரு சிரிப்பு சிரிங்க அப்படின்னாரு. அது அஜித் அவர்கள் சொல்லி செய்த அந்த ஒரு காட்சி இந்த படத்தில் பாருங்க, வெரி பிக் ஹைலைட். Don't touch. Wait a minute. I must check with you before I do business with you. Let's play a game. Take it. First disassemble, then assemble. Who will be the first? Hello, Con. Hi Lee, Danny here. What's up? All well. What's happening at your end? Someone here wanna buy a weapon, referring your name. What's his name? What's your name? Danny. Any last voice, please? Danny, can you hear me? அஜித் குமார் எந்த மாதிரி ஆக்டர்னா, ஓகே அவர் டைலாக் வந்து அவர் நல்லா பண்ணணும், இவர் டைலாக் இவர் நல்லா பண்ணணும், ஏன் டைலாக் நான் பண்ணுறேன், எல்லாரும் நல்லா பண்ணாதான் அந்த ஃப்ரேம் நல்லா வரும், அந்த சீன் நல்லா வரும், படம் நல்லா வரும் அப்படின்னு நினைக்கிற ஒரு எஜுகேட்டட் இன்டெலிஜென்ட் ஆக்டர்.
முக்கியமாக சொல்லப்போனால் என் நண்பர் சரண் வந்து அவர் பார்க்குறது தான் ரொம்ப சாஃப்டாக இருப்பார். பட் ஆனால் ஒரு அருமையான ஒரு டைரக்டர். அவருக்குள்ளே இருக்கிற ஒரு பிரித்தனமான ஒரு டைரக்ஷன் உணர்வு வந்து நம்ம வந்து அவர் இப்போ ஒர்க் பண்ணும்போது தான் தெரியும். அது சரண் அவர்கள் வந்து எக்ஸ்பர்ட் இன் இம்ப்ரோவைசேஷன் என்று சொல்வார்கள். அதாவது கேமராவுக்கு முன்னாடி பல விஷயங்களை உண்டாக்குவது, எழுதி வைத்துக்கொண்டு செய்வது என்பது ஒரு சினிமா, கேமராவை வைத்துக்கொண்டே எழுதுவது என்பது இன்னொரு சினிமா. அதில் வந்து இவர் கெட்டிக்காரராக இருக்காரு. சரண் வந்து மை ஹேண்ட்ஸம் டைரக்டர்னு கூப்பிட்டோம். அவர் ஃப்ரேம்ஸ் எல்லாம் ஹேண்ட்ஸமாக இருக்கும். அவர் சொல்கிற டயலாக்ஸ் வந்து கிறிஸ்பாக இருக்கும். அவருக்கு வந்து அந்த வளவள டயலாக்லாம் பிடிக்காது. வந்து எல்லாமே வந்து ஹேண்ட்ஸமாக இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. அதனால தான் படத்தோட லுக் வாஸ் ஸோ குட். எவ்ரிபடி வேரிங் சூட்ஸ், தி லென்சஸ், தி கலரிங் ஆஃப் த ஃபில்ம் அண்ட் த லுக்ஸ் அண்ட் த சைலன்ஸ், இட் வாஸ் பியூட்டிஃபுல். இஸ் மாஸ்டர் பீஸ். நல்லா பண்ணார் சரண் சார் இந்த படம். வாய் தப்பு செஞ்சால் கண்ணு காட்டி கொடுத்துரும். 5 மில்லியன் யூரோஸ் கேட்குறாங்க. நாங்கள் ஒத்துக்கிட்டோம். எதிரி கண்ணுக்கு அகப்படாம அடிக்கணும்னா அவன் கண்ணுமை கடையில் போயிடணும். கேட்கறது கொடுத்துருங்க. உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாது. யார் சொன்னாலும் கேட்க மாட்டான். தனக்கு சரின்னு பட்டா அது தப்புனாலும் அதை சரியா பண்ணுவான்.